வாட் இஸ் ரெசின் ஆர்ட்? ரெசின் ஆர்ட்னா என்னென்னு பார்த்துடலாங்களா? ரெசின் அண்ட் ஹார்ட்னர். ரெசினை பார்ட் ஏன்னு சொல்லலாம், ஹார்ட்னரை பார்ட் பின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த ரெண்டுமே மிக்ஸ் ஆகணும். இந்த ரெசினையும் ஹார்ட்னரையும் மிக்ஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு ஒரு வித கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படும். இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்பட்டு நம்மளுக்கு லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிறது இந்த மாதிரி சாலிட் ஸ்டேட்டில் கிடச்சிரும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெசின் ஆர்ட். இதை வச்சு நம்ம நிறைய திங்ஸை வந்து மேக் பண்ணிக்கலாம். டைப்ஸ் ஆஃப் ரெசின்: ஈபாக்சி ரெசின் அண்ட் யூவி ரெசின். ரெண்டு டைப்ஸில் வந்து ரெசின் இருக்குது. இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஈபாக்சி ரெசின். ரெசின் ப்ளஸ் ஹார்ட்னர் இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஈபாக்சி ரெசினில். ஓகேங்களா? இதை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரேஷியோ வைஸாக வந்து பிரிப்பாங்க. 1:1, 2:1, 3:1 இந்த மாதிரி நிறைய ரேஷியோஸில் இது இருக்கும். ஓகேங்களா? 1:1 ரேஷியோ இது ரொம்பவே முக்கியமானது ரேஷியோ. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது கரெக்டாக எடுத்தால் தான் லிக்விடில் இருக்கிறது நம்மளுக்கு ஹார்டாக கிடைக்கும். 10 கிராம் ரெசின் ப்ளஸ் 10 கிராம் ஹார்ட்னர் 1:1 ரெண்டுமே சரி சமமாக இருக்கணும். 2:1 ரேஷியோனா ரெண்டில் ஒரு பங்கு 20 கிராம் ரெசின் ப்ளஸ் 10 கிராம் ஹார்ட்னர் இருக்கணும். 2:1 ரேஷியோ தான் மோஸ்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த 2:1 ரேஷியோ தான் நானுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது கொஞ்சம் நல்லாவே இருக்கும், அதுக்காக தான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3:1 ரேஷியோ பார்க்க போகிறோம். இதில் 3 ஒரு பங்கு 30 கிராம் ரெசின் எடுத்திங்கன்னா 10 கிராம் ஹார்ட்னர் எடுக்கணும். அதாவது 30 கிராம் பார்ட் ஏ அண்ட் 10 கிராம் பார்ட் பி இது மாதிரி எடுக்கணும். எப்போவுமே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் லிக்விடாக இருக்கிறது ஹார்டாக கிடைக்கும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்யூரிங் டைம். இதோட க்யூரிங் டைம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்லேருந்து 48 ஹவர்ஸ்க்குள்ளே இருக்கும். நான் யூஸ் பண்ணுற 2:1 ரேஷியோ இதுக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் வாங்குற பிராண்டை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா அது டிஃபர் ஆகும். சிலது வந்து பார்த்திங்கன்னா 72 ஹவர்ஸ் கூட ஆகலாம், இல்லது சில 24 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸில் கூட க்யூர் ஆகிறதும் இருக்குது. இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பிராண்ட்லேயே கொடுத்துருப்பாங்க இது இத்தனை டைம்குள்ளே வந்து இது க்யூர் ஆகிடும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? யூவி ரெசின். இப்போ பார்க்க போகிறது யூவி ரெசின். இது வந்து பார்த்திங்கன்னா க்யூரிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்லேயே க்யூர் ஆகிடும். இது அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது சின்ன சின்ன மைனர் மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா இது யூஸ் பண்ணுறதுக்கு. இது யூவி லேம்பில் வந்து பார்த்திங்கன்னா க்யூர் ஆகும். இந்த மாதிரி நான் இந்த பிக்சரில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, யூவி லேம்ப். இது மூலமாக இதை க்யூர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் சன்லைட்டில் எதுவுமே வச்சுனிங்கன்னா இதை க்யூர் பண்ண முடியும். இந்த 2 டைப்ஸில் வந்து இதை க்யூர் பண்ணிக்கலாம். ஹை காஸ்ட்டு. ஆமாங்க, இந்த யூவி ரெசின் வந்து பார்த்திங்கன்னா ஹை காஸ்ட்டாக இருக்கும். இதை வச்சு மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்லரி தான் மேக் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன பொருள் ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் வந்ததுன்னா அதை வந்து கொஞ்சம் க்யூர் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிப்பாங்க. இது வந்து இந்த மாதிரி திங்ஸ்க்கெலாம் இதை நம்ம ஆர்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு மேக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கீ செயின் மேக் பண்ணலாம். நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் மேக் பண்ணலான்னு. இருந்தாலும் நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஃபோட்டோ ஃப்ரேம் கிச்சன். ஃபோட்டோ ஃப்ரேம்ஸை வந்து இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கேட்பாங்க. இந்த மாதிரியும் வந்து நம்ம கீச்செயின் மேக் பண்ணி கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயில்டாக ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இதை கொஞ்சம் ஓரலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் கீச்செயின் இந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு டேட்டை கொடுத்து இதை மென்ஷன் பண்ணித்தாங்க. இல்லைனா வந்து நேம் அண்டு வந்து கஸ்டமைஸ்ட் கிஃப்ட்டு, ரிட்டன் கிஃப்ட்டு இது மாதிரிக்கும் வந்து இதை கேட்பாங்க. ஜுவல்லரி மோஸ்ட் ஆஃப் யூவி ரெசினில் மேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம்ஸு. இதெல்லாம் ஃபர்தராக நம்ம வீடியோஸில் பார்க்க தான் போகிறோம். ஃபுல்லாக வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுறதுன்னு. புக் மார்க்ஸும் நிறைய வந்து ஆர்டர் வரும், ரிட்டன் கிஃப்ட்டுக்காக வரும். ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸும் ஆர்டர்ஸ் வரும், ரிட்டன் கிஃப்ட்டுக்காக ஆர்டர் கொடுப்பாங்க நிறைய பேர். அண்ட் மெட்டீரியல்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டு. என்னென்ன மெட்டீரியல்ஸ், அதை பேர் என்ன, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஈபாக்சி ரெசின். ஈபாக்சி ரெசின் வந்து பார்த்திங்கன்னா ரெசின் அதாவது பார்ட் ஏ. நான் இதில் காமிக்கிறேன் பாருங்கள், பார்ட் ஏ இதுதான் ரெசின். ஓகேங்களா? பார்ட் பி இருக்குது பார்த்தீங்களா, இது ஹார்ட்னர். இதை வந்து இந்த மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டு அதுக்காக தான் முன்னாடியே. இந்த 2 பார்ட்டுமே 2:1 ரேஷியோவில் தான் நான் வந்து பார்த்தோன்னா இதை வாங்கியிருக்கேன். நான் வாங்குகிற மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா இது தான் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவேன், எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி ஒரு வாங்கின பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா 12 ஹவர்ஸ்க்குள்ளேயே க்யூர் ஆகிடும், நல்லாயிருக்கும். ஆனால் வந்து பபிள்ஸ் ரொம்ப அதிகமாக க்ரியேட் ஆச்சு. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிராண்டை இப்போ நான் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது 24 ஹவர்ஸ்லேருந்து 48 ஹவர்ஸ் ஆகுது இது க்யூர் ஆகிறதுக்கு. இந்த மாதிரி வந்து பிராண்ட் பொறுத்து அது மாறும். ஆனால் வந்து கொஞ்சம் கிளியராக நல்லாயிருக்கு. இல்லை பபிள்ஸ் க்ரியேட் ஆகுதுன்னா அது எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்றது எல்லாமே நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்துக்கலாம். இதை பற்றி கொஞ்சம் ஓரலாக தெரிஞ்சுக்கோங்க. 2:1 ரேஷியோ நான் மோஸ்ட் ஆஃப் பை பண்ணுறது, அதை தான் இப்போ உங்கள்கிட்ட காட்டிகிட்ருக்கேன். ஓகேங்களா? இப்போது நம்ம ரெசினை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ரெசினை ஓப்பன் பண்ணுறேன். இது ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்குது பார்த்திங்களா இந்த லிட்டு, அது எப்போவுமே க்ளோஸ்லேயே வச்சுக்கோங்க.
ஒருவேளை நீங்கள் அதை வந்து வேணான்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டிங்கன்னா இது ரெசின் வந்து பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா ப்ராஜெக்ட் யூஸ் பண்ண சொல்ல அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்டல் கிளியரெல்லாம் இருக்காது. அதனால தான் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளோஸ் பண்ணி விற்கிறதுல தான் நம்ம எவ்வளோ நாள் இது யூஸ் பண்ண போகிறோன்றது இருக்குது. மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மந்த் வரைக்கும் கூட இது யூஸ் பண்ணிக்கலாம் வச்சு. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும் நம்ம ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோன்னா. இது வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது பார்த்திங்களா. நெக்ஸ்ட் வந்து ஹார்ட்னர். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்கிற அந்த லிட் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிடுச்சு. அதனால் இதோடைய கலரை நான் வந்து இப்போ இதில் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. கிறிஸ்டலில் இருந்தது இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். என்ன ரீசன் பார்த்திங்கன்னா இந்த லிட் வந்து ஒழுங்காக க்ளோஸ் ஆகலாம் இந்த மாதிரி மாறிடும். இதுக்காக தான் இந்த டிப்ஸை இப்போவே நான் சொல்லிடுறேன். நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ரொம்ப நாள் அது வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு யூஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸில் ஈபாக்சி ரெசின் நம்ம பார்த்துட்டோம். இது எப்படிலாம் ஒர்க் அவுட் ஆகுன்றதை பார்த்துட்டோம். இது வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம யூஸ் பண்ண சொல்ல நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாமே சொல்கிறேன். இந்த மெட்டீரியல்ஸ் இது பேர் இது இருக்குன்றது தான் நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பென்சர் பம்ப் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுவேன். அதுக்காக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நான் மெஷர்மெண்ட் வந்து இதுலலாம் எடுக்க மாட்டேன். மெஷர்மெண்ட் ஸ்கேல் வச்சுலாம் எடுக்க மாட்டேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்தனா ரெசினில் 2 ஸ்பூன் எடுத்தனா ஹார்ட்னரில் 1 ஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணி ஒரு கீச்சன் கிரியேட் பண்ணிவிடுவேன். இதில் வந்து எனக்கு பெருசாக மெஷர்மெண்ட் தேவைப்படலை. ஏன்னா இதுவே எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் இது வரைக்கும் நிறைய டைம் யூஸ் பண்ணிவிட்டேன். அதனால் இது கரெக்டாக இருக்குது. நம்ம கையிலையும் அதிகமாக படாத இருக்கும் இது யூஸ் பண்ண சொல்ல. அந்த பம்பை வச்சு யூஸ் பண்ண சொல்ல அதிகமாக நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆகாமல் இருந்தது. அதனால் வந்து இதை வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இது மாதிரி நீங்கள் வந்து வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதுக்காக இதை சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூவி ரெசின் பற்றி தான் பார்க்க போகிறோம். யூவி ரெசின் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதுவே வந்து பார்த்திங்கன்னா 350 சம்திங் எவ்வளோ காஸ்ட் வந்தது எனக்கு. நெக்ஸ்ட் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா மிக்சிங் கப் அண்ட் ஸ்டிக்கு. இந்த மிக்சிங் கப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேப்பர் கப் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டிக்குமே வந்து இந்த மாதிரி ஸ்பூன் மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பூனில் தான் நான் மோஸ்ட்லி அளந்து எடுத்துப்பேன். இந்த மாதிரி வாங்கினாலும் வாங்கிக்கோங்க. இல்லைனா வீட்டில் இல்லை நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணுறீங்கன்னா சிம்பிளாக சின்ன சின்ன யூஸ் பண்ணாத கப்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா பிளாஸ்டிக் கப்ஸ் அது மாதிரி யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். இதுக்கெலாம் நீங்கள் வந்து மோஸ்ட்லி ஸ்டார்டிங் எடுத்தோடனே போய்ட்டு காசு வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட் மிஷின் நான் ஸ்டார்டிங்கில் வாங்கலை, அதுக்கப்புறம் தான் வாங்கினேன். நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த டிஸ்பென்சர் வச்சு நான் யூஸ் பண்ணிப்பேன். இது எனக்கு ஸ்டார்டிங்கில் தேவைப்படல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் பெருசாக இது எனக்கு தேவைப்பட்டது. அதனால் இதை வாங்கியிருந்தேன். வெயிட் ஸ்கேல் ப்ராஜெக்ட் பெருசாக சொல்ல இதில் வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்து பண்ணால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ காசு கொடுத்து எல்லாமே நம்ம பண்ணுறோம். அதுக்காக இது கண்டிப்பாக தேவைப்பட்டது எனக்கு. இதை வாங்கிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா ஸ்டார்டிங்கில் வேணும்னா நீங்கள் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. வேணும்னு தேவைப்பட்டதுன்னா அதுக்கப்புறம் இதை வாங்கிக்கோங்க. பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆக சொல்ல இதை வாங்கிக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளோ டார்ச் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகும்னா பபுள்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இந்த பபுள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெசினை கலக்க சொல்லவே நல்லா நிறைய பபுள்ஸ் க்ரியேட் ஆகும். அதை வந்து இந்த ப்ளோ டார்ச் மூலமாக வச்சு அடிச்சோன்னா அது வந்து ரிமூவ் ஆகிடும். அதுக்காக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் லேட்டெக்ஸ். இந்த லிக்விட் லேட்டெக்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்திங்கன்னா கீ செயின் நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடில் முடிச்சிட்டோம். பேக் சைடில் நம்ம வந்து இப்போ ஒர்க் பண்ண போகிறோன்னா அந்த ஃப்ரண்ட் சைடில் இதை அப்ளை பண்ணிவிட்டு பேக் சைடில் நம்ம ஒர்க் பண்ணோன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் அந்த ரெசின் வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இது தடுக்கும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த லிக்விட் லேட்டெக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் அப்ளை பண்ணிவிட்டு இதை பீல் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிக்விட் லேட்டெக்ஸை மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். இதுக்கு பதில் நிறைய ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸும் இருக்குது. அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டேப் போட்டு கூட சுற்றிக்கலாம். அப்படி இல்லைனிங்கன்னா கம் கூட யூஸ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஹேண்ட் ட்ரில்லர் இது மிஷின் ட்ரில்லர், அதாவது சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுற மிஷினும் இருக்குது. இது ஹேண்டில் பண்ணுறது. இது மூலமாக நம்ம வந்து கீ செயின்ஸுக்கு ஹோல்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்காக இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பேசிக்காக வந்து இதுக்காக இது யூஸ் ஆகுறது இந்த மெட்டீரியல்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த மெட்டீரியல்ஸ் பார்ட்டே தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் உங்களுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, ஓகே. இதை ஸ்கிப் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க. இந்த மெட்டீரியல்ஸ்லாம் தெரியும்னா. செல் சீரம். இந்த செல் சீரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீச் தீம் மேக் பண்ணும்பொழுது அந்த வேவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரியலிஸ்டிக்காக கொண்டு வரதுக்கு இதை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். கீ செயின்ஸ்லேயும் சில பீச் தீம்ஸ்லாம் பண்ண சொல்ல இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த செல் சீரம் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு சில ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸும் இருக்குது. கீ செயின்ஸ் மேக் பண்ணும்பொழுது அதை நான் சொல்லித்தரேன் எப்படின்னு. ஓகேங்களா. இதை இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம்.
நெக்ஸ்ட் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா கிராஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் கிராஸ் தான் இது. இதுவுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பீச் தீம்க்கு, கீ செயின் மேக் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி சில ப்ராடக்ட்ஸ் வந்து மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பீச் மணல் இது. இது வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுத்துலாம் பர்ச்சேஸ் பண்ணல. பீச்சுக்கு போகும்போது அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த மணல் தான். இந்த மாதிரி சில செலவுகள்லாம் நம்மளால குறைக்க முடிஞ்சால் குறைச்சிக்கலாம். உங்களுக்கு கிட்ட இருந்தது, நீங்கள் போகிற மாதிரி இருந்ததுன்னா இது மாதிரி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகுது ஷெல்லு. ஷெல் வந்து பார்த்திங்கன்னா பீச் தீம் மேக் பண்ணுறதுக்கு தான் நம்ம அது வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் காசு கொடுத்து வாங்குறது. நீங்கள் வேணுன்னா பீச்சுக்கு போனால் அங்கே கிடச்சா எடுத்து வச்சு அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது டூல்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் ப்ளேயர் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நோஸ் ப்ளேயர். இது ரெண்டுமே கீ ரிங்ஸு, கீ செயின்ஸு, அது ரிங்கை வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்காக இந்த டூலை வச்சு நம்ம யூஸ் பண்ணிப்போம். இது ரொம்பவே தேவைப்படுற ஒரு பொருள், கண்டிப்பாக வாங்கக்கூடிய ஒரு பொருளும் கூட. வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கோல்ட் அண்ட் சில்வர் ஃப்ளேக்ஸு. இது நம்ம ப்ராஜெக்ட்ஸ்க்கு நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கிளைண்ட்ஸே வந்து கேட்பாங்க, எனக்கு வந்து கோல்ட் ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணித்தாங்க, சில்வர் ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணித்தாங்க, இந்த மாதிரி டிசைன் வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு ரொம்பவே இது ரெண்டுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோல்ட் அண்ட் சில்வர் ஃப்ளேக்ஸு, இது பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கோல்ட் அண்ட் சில்வர் ஃப்ளேக்ஸு. இந்த டிசைன்ஸ்க்கு வந்து கிளைண்ட்ஸ் வந்து நிறைய கேட்பாங்க, இதுக்கு வந்து இந்த டிசைன் வேணும்னு சொல்லிட்டு இதை யூஸ் பண்ணி. அண்ட் நெக்ஸ்ட் யூவி டேப்பு. இந்த யூவி டேப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜுவல்லரி பெண்டன்ஸ் அதோடைய பேஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை இதில் ஸ்டிக் பண்ணிவிட்டு யூவி ரெசினியோ அல்லது ஈபாக்சி ரெசினியோ அந்த பெண்டன்ஸ்குள்ளே ஊற்றுற மாதிரி இருக்கும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த யூவி டேப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாதா டேப் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் வந்து இது நல்லா ஸ்டிக்காக பிடிச்சிக்கும். அதுக்காக தான். நைஃபு, டீபக்கிங் டூல்னு சொல்லுவாங்க ஒன்று. அது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா குத்துறா மாதிரி இருக்கும். கீ செயினை மேக் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இந்த மாதிரி அந்த எட்ஜஸ், இந்த குத்துற பார்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு நல்லா இது பண்ணி விடுறதுக்கு, அதாவது எப்படின்னு சொல்கிறது, அந்த குத்தாமல் இருக்கிறதுக்கு அந்த பார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எரேஸ் பண்ணி விடுறதுக்கு இது யூஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா டீபக்கிங் டூலுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸாக நம்ம கத்தி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நிக்ரோம் ஒயர். நிக்ரோம் ஒயர்ன்றது ஆரி ஷாப்ஸ்லாம் கேட்டிங்கன்னா இந்த நிக்ரோம் ஒயர் கேட்டால் தருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஜம்ப்ரிங்க்கு ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஜம்ப்ரிங்கு போயிட்டு கீ செயினில் கரெக்டாக போய் எனக்கு ஃபிட் ஆக மாட்டேங்குது. அதுக்காக இந்த நிக்ரோம் ஒயரை யூஸ் பண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா ஜம்ப்ரிங்கை நானே ஆல்டர்னேட்டிவாக க்ரியேட் பண்ணிப்பேன். அதுக்காக யூஸ் ஆகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிக்ரோம் ஒயர். க்யூ ஹூக்கு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஜம்ப்ரிங்குக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு பொருள் தான். ஜம்ப்ரிங்குக்கு பதில் இந்த ஹேண்டிலரை வச்சு இது வந்து நல்லா ஹோல்ஸ் போட்டுட்டு இது எடுத்து அது உள்ள இன்சர்ட் பண்ணிடலாம். இது ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால இது கூட நான் யூவி ரெசினை அப்ளை பண்ணி அந்த ஹோல்ஸை வந்து கவர் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு இது வந்து இதுவுமே ஒரு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் தான், இது மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூவி லேம்ப்பு. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, அதுலேயே அந்த ப்ரெசன்டேஷன்லேயே சொல்லியிருப்பேன். யூவி லேம்ப் வந்து பார்த்திங்கன்னா அதிலே காமிச்சிருப்பேன். இது வந்து இப்போ ப்ராக்டிக்கலாக பார்த்துக்குங்க. இந்த யூவி லேம்ப் வச்சு நம்ம யூவி ரெசினை வந்து க்யூர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நம்ம வெயிலையும் வச்சு அதை க்யூர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை க்யூர் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்றதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பார்த்துக்கலாம். மேக்னெட்ஸு இது ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பேக் சைடு இன்சர்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா யூவி ரெசினை வச்சு கூட நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அனபாண்ட் அந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கம்மை வச்சுமே இதை யூஸ் பண்ணி நம்ம அதாவது ஸ்டிக் பண்ணிக்கலாம். ட்ரை ஃப்ளவர்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நான் காசு கொடுத்து வாங்கின ஃப்ளவர்ஸ் தான். இது பாக்ஸ் 120 ருபீஸ் சம்திங் வரும். இது மாதிரியும் வாங்கிக்கலாம் வேணும்னா. அப்படி இல்லைன்னா நான் வந்து ட்ரை ஃப்ளவர்ஸ் எப்படி நம்மளே ஓனாக க்ரியேட் பண்ணுறது, எப்படி நம்மளே பண்ணுறதுன்றதை யூடியூப்பில் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அதில் போய் நல்லா செக் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்டாக போட்டிருப்பேன் அதில். நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸ்ட்ரிங் லைட்டு நம்ம மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம்ஸ்க்கு அவுட்டரில் லைட் க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்ட்ரிங் லைட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த பிரைட்டாக இருக்கும் அந்த ஃப்ரேம்ன்றதுக்காக. கிளைண்ட்ஸ் வந்து இதை வந்து கேட்டாங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி நம்ம செஞ்சு கொடுப்போம்.
உடன் பேஸ் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் ஆர்டர் போட்டு வாங்கினது தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ரிட்டன் கிஃப்ட்ஸ் அது மாதிரி பண்ணுறதுக்கு ரொம்பவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இது வாங்கியிருக்கேன். நம்மளுக்கு ஏதாவது சம்டைம்ஸ் எப்பயாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து கிஃப்ட் கேட்டாங்கன்னா அதுக்கு நம்ம வந்து இதை சஜஸ்ட் பண்ணி இது செஞ்சு கொடுக்கலாம். ஃப்ரிட்ஜ் மேக்னெட் இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ப்ரைஸ் ஒரு 60 ருபீஸ்க்குள்ளே வச்சுக்கலாம். ஏன்னா அது அளவுக்கே கரெக்டாக இருக்கும். இது டோட்டலாக ஒரு 50 பீஸே நான் வந்து 250 சம்திங்க்கு எவ்வளோ வாங்கினேன், இப்போ சரியாக ஞாபகம் இல்லை, அவ்வளோதான் வாங்கியிருப்பேன். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ரெசின்மே இதில் கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 60க்குள்ளே நம்ம ரிட்டன் கிஃப்ட்டுக்கு கொடுக்கலாம். அதுக்காக வாங்கி வச்சுருக்கேன். இது ரொம்பவே வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மைக்கா பவுடர், பிக்மெண்ட்ஸ் அண்ட் ஆல்கஹால் இங்க், போஸ்டர் கலர்ஸ் இதெல்லாம் பற்றி இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மைக்கா பவுடர் தான் பார்க்க போகிறோம். மைக்கா பவுடர் பற்றி சொல்லணும்னா ரெசின் ஆர்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கலர்ஸில் மைக்கா பவுடர் வந்துடும். ஏன்னா கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது மைக்கா பவுடர் யூஸ் பண்ணும்பொழுது நல்ல ஒரு சில்கியான கன்சிஸ்டன்சியை கொடுக்கும். நம்ம ரெசினை போர் பண்ணும்போதே அந்த ஒரு ஷைனிங்கான லுக்கு கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக்கா பவுடர் தான். நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது நம்ம வீடியோவில் நான் ப்ராக்டிக்கலாக நடத்தும்பொழுது ஒரு கலரும் எப்படி இருக்குது, போஸ்டர் கலர் எப்படி இருக்குது, ஆல்கஹால் இங்க் எப்படி இருக்குது, அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிக்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, இது எல்லாமே நான் டீட்டெயில்டாக சொல்லுவேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர்ஸை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்கன்றதுக்காக இந்த மெட்டீரியல்ஸில் சொல்கிறேன். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மைக்கா பவுடர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மைக்கா பவுடர் நான் ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணுறது மைக்கா பவுடர் சஜஸ்ட் பண்ணுவேன். ஆல்கஹால் இங்க் அண்டு பிக்மெண்ட்ஸு அண்டு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டர் கலர் இதுவுமே யூஸ் ஆகும். அது எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகுதுன்றதை சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பிக்மெண்ட்ஸ். நான் 2 பிக்மெண்ட்ஸ் தான் மோஸ்ட்லி வச்சுருக்கேன். இது ரெண்டுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா போதுமானது. இதை வச்சே நான் வந்து மைக்கா பவுடர் யூஸ் பண்ணி கலரை க்ரியேட் பண்ணிப்பேன். பிளாக் பிக்மெண்ட்ஸ், பிளாக்கு அண்ட் ஒயிட் இந்த 2 கலர் தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என் ப்ராஜெக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிப்பேன். இது ஏன் நான் இது 2 யூஸ் பண்ணுறேன்னா இது அந்த மைக்கா பவுடர் இது கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்பொழுது இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்காக இது 2மே யூஸ் பண்ணிப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹால் இங்க்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3D எஃபெக்ட்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். மோஸ்ட்லி ஃப்ரேம்ஸ் அண்ட் ஜுவல்லரி மேக்கிங்ஸ்க்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ரொம்ப இதை யூஸ் பண்ணதில்லை, இருந்தாலும் இது தெரிஞ்சுக்கோங்க, நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹால் இங்க்குன்னு நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. இது போஸ்டர் கலர்ஸ். இந்த போஸ்டர் கலர்ஸ் வந்து கலர்ஸ் தான் யூஸ் ஆகும். இது வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணும்பொழுது மைக்கா பவுடர்ஸ் அண்ட் இந்த போஸ்டர் கலர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி காட்டுறேன். எது எப்படி இருக்குன்றது நீங்களே வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, எது யூஸ் பண்ணால் உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்துக்கலாம். உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. கலர் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஏன் மஞ்சள் தூள் யூஸ் பண்ணலாம், குங்குமம் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி கேசரி பவுடர் அந்த மாதிரி கலர்ஸ் வருது. ஃபுட் கலர்ஸ் கூட இது ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் உங்கள்கிட்ட இருக்கோ இது யூஸ் பண்ணி. கீரிங் இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கீரிங் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பல்காக வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து அடிக்கடிக்கு இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண முடியாது என்னால். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் பல்காக வாங்கி வச்சுருக்கேன். கோல்டு அண்ட் சில்வர் 2மே வாங்கி வச்சுருப்பேன். இது வந்து இதெல்லாம் எங்கே வாங்கணுன்றதை தனியாக ஒரு செக்மெண்ட்டில் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தேவைப்படுன்றத இந்த மெட்டீரியல்ஸ் பார்ட்டில் நம்ம பார்த்துட்ருக்கோம், அவ்வளோதான். மீதியெல்லாம் நான் சொல்கிறேன். கிளாக் மிஷின் அண்ட் ரோமன் லெட்டர்ஸ் கிளாக் நீடில்ஸ். இது கிளாக் மிஷினுக்கு தேவைப்படுற ஒரு மிஷின். கிளாக் ஓடணும் இல்லைங்களா, அதுக்கான மிஷின் தான் இது. இப்போ கிளாக் ஆர்டர்ஸ் அது மாதிரி வந்ததுன்னா இது நம்மளுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த முள் இருக்குது பார்த்திங்களா, கிளாக் நீடில், அது வந்து இது ரோமன் லெட்டர்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாக் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிளாக் ப்ராஜெக்ட்ஸ் வந்ததுன்னா சிலிக்கா ஜெல் எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸை வந்து ட்ரை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரெசினில் ஃப்ளவர் எடுத்துமேட்டு போட முடியாது. போட்டால் அது வந்து கலர் கொஞ்சம் நாளில் சேஞ்ச் ஆகிடும். ஏன் 2 days 3 daysலேயே சேஞ்ச் ஆகிடும். அது இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த சிலிக்கா ஜெல்லு வச்சு நம்ம ஃப்ளவரை ட்ரை பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரொம்ப அதுக்குன்னு ஃப்ரெஷ்ஷாலாம் இருக்காது, ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரிசர்வேஷன் பண்ணலாம். ஃப்ளவரை வந்து ப்ரிசர்வேட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெசினில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக யூஸ் ஆகிறது தான் இந்த சிலிக்கா ஜெல். மோல்ட்ஸ், மெயினான டாபிக் மோல்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபாபெட் மோல்ட்ஸ். கீ செயின் மேக் பண்ணுறதுக்கு, ஆல்ஃபாபெட் கீ செயின்ஸ் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு மோல்டு.
இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைட் போர் பண்ணுறது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு சொல்லிட்டு 2 விதமான மோல்டு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைட் போர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயே ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸு வித்தவுட் ஹோல்ஸும் இருக்குது. அதை வந்து நம்மளுக்கு தேவையானதாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஜுவல்லரி மேக்கிங் பண்ணுறதுக்கான ஒரு மோல்டு தான் இது. ஹார்ட்டு அண்டு ட்ராப் ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப்பு, இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் இதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு கீ செயின் மேக் பண்ணுற ரவுண்ட் மோல்டு இது. இதில் நம்ம கீ செயின் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஜுவல்லரி ரவுண்ட்ஸ் அந்த மாதிரி மேக் பண்ணுறதுக்கு கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் கீ செயினு. இது வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் அந்த ஷேப்பில் கிடைக்கும் நம்மளுக்கு. நேம் வச்சு இதை மோஸ்ட்லி பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட், நடுவில் ஹார்ட் கொடுத்து இது கூடயே இருக்கும். இது ஜுவல்லரி மேக்கிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கீ செயினுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுவுமே ஜுவல்லரி மேக்கிங் தான். அந்த மூணு, அந்த லீஃபு, இது எல்லாமே இதில் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோல்ட்ஸ் இது ஜுவல்லரி மேக்கிங்க்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். மோல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்காது. ஒரு 10-20 டைம்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்து பார்த்து யூஸ் பண்ணால் 20 டைம்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அதுக்கப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இது யூஸ்வல் தான். இது வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச் மோல்டு இது. ஜிக்ஸாக்கு ஸ்கொயர் ஷேப் மோல்டு இது. இதுவுமே ஃபோட்டோ ஃப்ரேம் கீ செயின்ஸ்க்குலாம் யூஸ் ஆகும். கீ செயின்ஸ் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச் மோல்டு, 5 இன்ச் சர்க்கிள் மோல்டு. ஃப்ரேம்ஸு அண்டு வால் ஹேங்கிங்ஸ் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி காமிச்சிட்டேன் 3 இன்ச் மோல்டு. இது இன்னொன்று இருக்குது. 6 இன்ச் மோல்டு இது. 6 இன்ச்சு ஜிக்ஸாக் மோல்டு. நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். நம்ம கீ செயின் மேக் பண்ண போகிறோமா, ஃப்ரேம் மேக் பண்ண போகிறோமா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மோல்ட்ஸை வந்து வாங்கிக்கோங்க. நான் வந்து எல்லாமே மேக் பண்ணுறதுனால எனக்கு எல்லாமே தேவைப்பட்டது, அதனால் நான் வாங்கிக்கிட்டேன். இதுவுமே கீ செயின் மேக் பண்ணுறது தான். இதில் ஹார்ட்லாம் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச் ஹார்ட் மோல்டு இது. இது வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு ஸ்கொயர் ஜிக்ஸாக் மோல்டு. இது வந்து குட்டி குட்டியான ஆல்ஃபாபெட் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். கீ செயினுக்கு சைடில் யூஸ் பண்ணிக்கலாம், சின்ன சின்னதாக ஆல்ஃபாபெட் போடுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டு. இதில் ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கிறதுனால இது அப்படியே காட்டுறவங்க கிட்ட. 3 இன்ச் ஹார்ட் மோல்டு இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இயரிங்ஸு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பெண்டன்ட்ஸ் அந்த மாதிரி மேக் பண்ணுற மோல்டு இது. இதில் இயரிங்ஸும் மேக் பண்ணிக்கலாம், பெண்டன்ட்ஸும் இதை வச்சு மேக் பண்ணிக்கலாம். அதுக்காக யூஸ் பண்ணுறது இந்த மோல்டு. நீங்கள் ஜுவல்லரி மேக்கிங் பண்ணுறீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த மாதிரி மோல்டு உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேபி ஃபுட் பிரிண்ட் அந்த மோல்டு இது. இது கீ செயினுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை மோல்டு. கீ செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சைடில் கீ செயினில் சைடில் ஆட் பண்ணுறதுக்காகவும் இது யூஸ் பண்ணிக்கலாம். புக் மார்க் மோல்டு. இதில் சைஸஸ் இருக்குது, சின்னது, பெருசு, அதுக்கு குட்டி அந்த மாதிரி இருக்குது. இது 3 வெரைட்டி சைஸில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு ஜிக்ஸாக் மோல்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு ஜிக்ஸாக் மோல்டு இது. இது ரவுண்ட் ஷேப், 8 இன்ச் ரவுண்ட் ஷேப் மோல்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 9x12 ஜிக்ஸாக் ரெக்டாங்குலர் மோல்டு இது. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் மோல்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் இயரிங்ஸ் அண்டு பெண்டன்ட்ஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். புக் மார்க்கில் சைஸஸ் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இதில் இன்னொரு சைஸ் இது.
இது வந்து இயரிங்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கீ செயினுக்கு சைடில் ஆட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு மோல்டு இது. நெக்ஸ்ட் 2 இன்ச் சர்க்கிள் மோல்டு கீ செயினுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிளாக் சொன்னேன் பார்த்தீங்களா? மிஷின் காமிச்சு, அது வந்து கிளாக் பேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இதுவை எம்டிஎஃப் பேஸ் இது. இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஃப் பேஸ் கிளாக்குக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, புரோக்கன் ஹார்ட் மோல்டு கீ செயினுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கீ செயினுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பெண்டன்ட்டு செயின் மேக் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஜுவல்லரிக்கு. இதுவும் புக் மார்க் தான். இது அதை விட குட்டி சைஸ் இது. டோட்டலாக இது வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு மோல்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். மோல்ஸ் மெஷர்மெண்ட் அண்ட் எடிட்டிங் இதை வந்து இந்த சாப்டரில் நம்ம பார்த்துடலாம். மோல்ஸ் மெஷர்மெண்ட்டை எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். இப்போ ஒரு ஆல்ஃபாபெட் மோல்டு எடுத்துக்கலாம். இந்த ஆல்ஃபாபெட் மோல்டில் நம்ம இதை வந்து நம்மளுக்கு ஒரு நேம்ஸ் கொடுத்து இதை கஸ்டமைஸ் பண்ணித்தாங்கன்னு கேட்கும்போது இதை வந்து நம்ம எந்த மாதிரி அளந்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எடிட்டிங் பண்ணுறதுன்றதை டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மெஷர்மெண்ட்டு தான். இது எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது, நான் சென்டிமீட்டரில் அளந்துருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எனக்கு 1 சென்டிமீட்டர் இருக்குது. வித் வந்து பார்த்திங்கன்னா 1 சென்டிமீட்டர் இருக்குது. ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 4 சென்டிமீட்டர் இருக்குது. ஹைட் 4 சென்டிமீட்டர் அண்ட் பிரெத்து வித்து அப்படி கூட சொல்லிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 1 சென்டிமீட்டர் இருக்குது. இப்போ நான் வந்து இதை வந்து ஒரு நோட் பேடில் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் இது அடிக்கடிக்கு எடுத்து அளந்து மறந்து போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நோட் பேடில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எடிட்டிங் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஆல்ஃபாபெட்னு போட்டு ஹைட்டுன்னு போட்டு எத்தனை வந்துருக்குதுன்னா எனக்கு 4 சென்டிமீட்டர் வந்தது. அதுதான் நான் இப்போ உங்ககிட்ட எழுதி காமிச்சிட்ருக்கேன். 4 சென்டிமீட்டர் அண்ட் வித்து ஆர் பிரெத்து இப்படி கூட சொல்லிக்கலாம். அது நம்ம விருப்பம்தான். நான் வந்து எடிட்டிங்கில் போட சொல்ல எனக்கு வித்து நாங்கள் காட்டும், அதனால் அதை வித்தாகவே நான் இது பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள். இது வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் வரும். அது சென்டிமீட்டரில் பார்க்கும்பொழுது 5 சென்டிமீட்டர் வரும். அண்டு எந்த சைடு பண்ணாலுமே சர்க்கிள் வந்து அதே தானே வரும். அது வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள் 2 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் 2 இன்ச் மோல்டு அது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது 6 இன்ச் மோல்டு. 6 இன்ச் கரெக்டாக வரும். சென்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 15 சென்டிமீட்டர் வரும். இதையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நோட் பேடில் இது மாதிரி நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு நல்லது. பின்னாடி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எடிட்டிங் பண்ணும்பொழுது. ஜிக்ஸாக் ரவுண்ட் மோல்டு இது. இது வந்து பார்த்திங்கன்னா 15 சென்டிமீட்டர். இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சஸ். இதே மாதிரி தான் நம்ம எல்லா மோல்டையும் அளந்துக்கலாம். அளந்து எழுதி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஆல்ஃபாபெட். மோஸ்ட் ஆஃப் இது எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ஃபாபெட் மேக் பண்ணும்பொழுதோ அல்லது ஃப்ரேம் மேக் பண்ணும்பொழுதோ கஸ்டமர் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து இந்த டெக்ஸ்ட் வேணும், இந்த டீட்டெயில்ஸ்லாம் இதில் நீங்கள் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ கீ செயின்ஸை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீ செயின்ஸில் ஒரு ஆல்ஃபாபெட்டில் அது உள்ளே வந்து நேம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த நேமை தான் நம்ம இப்போ எடிட்டிங் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இது தேவைப்படுது. இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் எடிட்டிங் பார்க்கலாம் வாங்க. எடிட்டிங் கஸ்டம் டெக்ஸ்ட் எடிட்டிங் ஃபார் கீ செயின்ஸ்க்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் எடிட்டிங் எப்படி பண்ணுறதுன்றதை இப்போ டீட்டெயில்டாக ப்ராக்டிக்கலாக பார்த்துடலாம். இதுக்கு மொபைல் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோருக்கு போயிடுங்க. ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு கேன்வான்னு சர்ச் பண்ணுங்கள். இதுவே ரொம்பவே போதுமான ஒரு ஆப் தான். இது ஃப்ரீயாகவும் இருக்கும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா காசு கட்டியும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஃப்ரீயே போதுமானது தான். கேன்வா ஓப்பன் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எந்த ஆல்ரெடி இருக்கிறதுனால அது அப்டேட்டுன்னு கேட்குது. நான் வெளியே வந்துட்டு நான் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கேன்வாக்குள்ளே போயிடுறேன். இது இருக்குது பார்த்திங்களா கேன்வாவை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்திங்களா? இந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஹோமு ப்ராஜெக்ட்ஸு அண்ட் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும் நடுவில். இந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து நம்ம இப்போ கிளிக் பண்ணிக்கலாம்.
மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா A4ன்னு டைப் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம மோஸ்ட்டாக பிரிண்ட் எடுக்கிறது A4ல் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். இது A4ன்னு சொல்லிட்டு இதை சூஸ் பண்ணிக்கோங்க. A4ன்னு டைப் பண்ணாலே கீழே வந்து காட்டும். டாக்குமெண்ட் A4 போர்ட்ரைட் அது மாதிரின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் A4 போர்ட்ரைட் இருக்குது பார்த்தீங்களா, அதை சூஸ் பண்ணிக்கிறேன் நான் இப்போது. சூஸ் பண்ணியாச்சு. இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, த்ரீ பட்டன் ஐகான், அந்த ஐகானை கிளிக் பண்ணி பார்க்கணும். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சென்டிமீட்டரில் இருக்கா இல்லை இன்ச்சஸில் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து நம்ம சென்டிமீட்டரில் தான் அளவு எடுத்திருக்கோம். அதுக்காக இது வந்து எந்த இதுவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா சென்டிமீட்டரில் தான் இருக்குது. இப்போது எலமெண்ட்ஸில் போய்க்கலாம். எலமெண்ட்ஸில் போனீங்கன்னா இதில் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும். ரீசெண்ட்லி நான் யூஸ் பண்ண எலமெண்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். நம்ம சர்ச்சில் போய்ட்டு ஷேப்புன்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். நம்ம சர்ச்சில் போனாலுமே கீழே வந்துடும் இதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்துடும். இதில் ரீசெண்ட்லி யூஸ்டு ஷேப்ஸு அண்ட் கிராஃபிக்ஸு, ஸ்டிக்கர்ஸு, இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஃப்ரேம்ஸ் இருக்கும், இதெல்லாம் நிறைய இருக்கும். நம்ம இப்போ ஷேப்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன். ஷேப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து ஸ்கொயரை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்கொயரை இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்குது பார்த்தீங்களா, அது பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டைல் இருக்குது பக்கத்தில், ஸ்டைலில் போய்ட்டு அதோடைய பார்டர் வெயிட்டை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வைக்கிறேன். அப்போ தான் எனக்கு தெரியும். ஏன்னா வந்து பேக்ரவுண்டும் ஒயிட்டு இதுவும் ஒயிட்டுன்னு போது தெரியாது, அதுக்காக தான். இப்போது ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பொசிஷன் சொல்லிட்டு ஒன்று வரும். இது இருக்குது பார்த்தீங்களா பொசிஷன், இந்த பொசிஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் அட்வான்ஸ்டுன்னு இருக்கிறது பார்த்தீங்களா, அதில் போய்ட்டு நம்ம என்ன சென்டிமீட்டர் அளவு எடுத்தோமோ அதை போட்டுக்கலாம். வித்து என்ன எடுத்தோம், 1 சென்டிமீட்டர் எடுத்தோம். ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 4 சென்டிமீட்டர் எடுத்தோம். இதை எடுத்துகிட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த டபுள் ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா இதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுக்கலாம். அந்த டபுள் ஆரோவை கிளிக் பண்ணி அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த 4 சைடு ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா மூவ் பண்ணிக்கலாம் இந்த சைடு அந்த சைடுன்னு சொல்லிட்டு. இப்போ டெக்ஸ்ட்டை வந்து நம்ம இது உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வரணும். ஏன்னா வந்து இந்த சைஸ்க்கு தான் இருக்குது நம்ம கீ செயின் அந்த ஆல்ஃபாபெட் மோல்டில். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம டெக்ஸ்ட்டை அதுக்குள்ளே வரா மாதிரி பண்ணிடணும். இப்போ நான் ஒரு நேமை வந்து டைப் பண்ணுறேன். சாதனான்னு ஒரு நேமை வந்து டைப் பண்ணிவிட்டேன். டைப் பண்ணிவிட்டு அதை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அதுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் விட்டுருவேன். அது உள்ளே விட்டுறதுக்கு முன்னாடி ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்குது, பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு நல்லா இல்லை, லுக்காக இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாண்ட் நம்மளுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டு இல்லை கஸ்டமர் நம்மளுக்கு அனுப்பி கூட விடுவாங்க. ஒரு சில கஸ்டமர் வந்து இந்த மாதிரி வந்து ஃபாண்ட் வேணும்னு சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபாண்ட்டை நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் சிம்பிளாக ஒரு ஃபாண்ட்டு வந்து இதில் போடுறேன். இதை போட்டு இதுக்குள்ளே வர மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா அதை மினிமைஸ் பண்ணுறதோ இல்லை மேக்ஸிமைஸ் பண்ணுறதோ பண்ணி அதுக்குள்ளே வச்சுருவேன். கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி வச்சுட்டேன்னா இதுதான் என்னுடைய இந்த சைஸு. இதுதான் அந்த மோல்டுக்கான அந்த டெக்ஸ்ட் சைஸ் இதுதான். ஸோ இதை வந்து இதுக்கப்புறம் இதுதான் சைஸு. இதுக்கு முன்னாடி நான் ஓரமாக விற்று வச்சிடலாம், அவ்வளோதான், இதோடு முடிஞ்சது. ஓரமாக வச்சுட்டு இதை நான் ரிமூவ் பண்ணி டிலீட் பண்ணிடலாம். இதை என்ன பண்ணுவேன்னா நான் பிரிண்ட் எடுத்துப்பேன். OHP ஷீட்லேயோ இல்லை ஸ்டிக்கர் ஷீட்லேயோ நான் டவுன்லோடுன்னு கொடுத்து PDF பிரிண்ட்டில் கொடுத்து எடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளர்லாம் இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்கும். PNGலாம் போட்டு எடுத்திங்கன்னா ப்ளர்ராக இருக்கும், அது மாதிரி எடுக்காதீங்க. ஸோ டவுன்லோடுன்னு கொடுத்து நம்ம பிரிண்ட் ஷாப்பில் போய்ட்டு பிரிண்ட் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கீ செயின்ஸ்க்கு நம்ம எப்படி மேக் பண்ணுறதுன்றதை பார்த்துட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடிட்டிங் ஃபார் கீ செயின்ஸ். இதுக்கு முன்னாடி டெக்ஸ்ட்டு வந்து எடிட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வந்து எப்படி எடிட் பண்ணுறது கீ செயின்ஸ்ன்றதை பார்க்க போகிறோம். கஸ்டம் சைஸ் போட்டுக்கலாம். இப்போ கஸ்டம் சைஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைஸை மென்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்து பிக்சலில் இருந்து சேஞ்ச் பண்ணணும். அது சென்டிமீட்டராக இன்ச்சஸ் ஆனு நான் சென்டிமீட்டரில் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என் ஃபோட்டோ பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை சென்டிமீட்டர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் இங்கே போடணும். எந்த வந்து பார்த்திங்கன்னா வித்து 10 அண்டு வித் ஹைட் வந்து 15 இருக்குது. இது மாதிரி 10x15 கிரியேட் நியூ டிசைன் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு ஷீட் ரெடி ஆகிடும். இந்த ஷீட்டில் வந்து நம்ம ஃபோட்டோவை இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எலமெண்ட்ஸ் போயிடலாம். எலமெண்ட்ஸ் போயிட்டு ஃப்ரேம்ஸ்ன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃப்ரேம்ஸ்ன்னு இருக்கும். நான் கை வச்சுருக்கோம் பார்த்திங்களா ஃப்ரேம்ஸு. அந்த ஃப்ரேம்ஸில் போயிட்டு
இதில் நிறைய வெரைட்டி ஆஃப் ஃப்ரேம்ஸ் வந்து இருக்கும். சர்க்கிள் நிறைய இருக்கும், நிறைய ஷேப்ஸில் இருக்கும். நம்மளுக்கு என்ன ஷேப்ஸ் தேவையோ அதை நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு இப்போ வந்து என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஒரு கீ செயின் வந்து மேக் பண்ணி தர சொல்லி கேட்குறாங்கன்னா, நான் இந்த ரவுண்டை வந்து நான் சூஸ் பண்ணிப்பேன். பொசிஷன் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பொசிஷன் இருக்கும். அதில் போயிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதோடைய இதுவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு 5 சென்டிமீட்டர் இருந்தது. என்னுடைய கீ செயினுடைய இது வந்து பார்த்திங்கன்னா 5 சென்டிமீட்டர் இருந்தது. ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா 4.8 தான் எடுத்துப்பேன். இந்த 0.2 வந்து பார்த்திங்கன்னா 0.02 கொஞ்சம் கம்மி பண்ணிடுவேன். ஏன்னா வந்து கரெக்டாக இருந்தாலுமே வந்து ஏதாவது ஒன்று கட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுன்னா அது வந்து கொஞ்சம் இதுவாக போயிடும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த 0.02 கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்துப்பேன். இதில் போயிட்டு கேலரிக்கு போயிட்டு நம்ம வந்து இப்போ ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் இந்த ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா என் சன்னோட பிக்சர் தான். இதை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து கிராப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையில்லாத பார்ட்டை வந்து கிராப் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து நம்ம எடுத்துன்னு போயிட்டு அந்த கர்சரை தூக்கிட்டு போயிட்டு அந்த ஃப்ரேம் கிட்ட வச்சிங்கன்னா அதுவே போய் செட் ஆகிடும். இப்போ போய்ட்டு அங்கே வச்சிங்கன்னா அதே செட் ஆகிடும். அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சைஸ்க்கு வந்து நம்ம கரெக்டாக வந்து எடிட்டிங் பண்ணியிருக்கோம். புரியும்னு நினைக்கிறேன். நான் எதனால் மெஷர்மெண்ட் எடுத்தேன், எதனால் இது இப்படி போடுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணி கேட்கலாம். இப்போ வந்து இந்த ஃபோட்டோவில் இருக்கிற இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் போயிட்டு பிரைட்னஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோவை கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுக்கும். அந்த ஃபோட்டோ எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம இந்த கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணிக்கலாம். இதில் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ் அண்ட் ஷேடோஸ் நிறைய இருக்கும். விப்ரன்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். நம்மளுக்கு எது தேவையோ அந்த ஃபோட்டோவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். குவாலிட்டி ரொம்ப கம்மியாக கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் எடிட்டிங்கை நம்மளால் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு ரொம்ப குவாலிட்டி கம்மியாக கொடுத்தாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. அதுக்கப்புறம் வந்து ஏன்னா நல்லா வராது ஃபோட்டோ, அந்த கீச்சன் வந்து நல்லா வராது. அதனால முன்னாடியே சொல்லிவிடுங்க, இந்த மாதிரி வந்து குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, குவாலிட்டியாக கொடுங்க ஃபோட்டோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் கேட்டுக்குங்க. அதுதான் நல்லது. இப்போ மேலே இருக்க டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணி டவுன்லோடுன்னு கொடுத்துக்குங்க. எப்போவுமே கொடுக்கும்போது பிடிஎஃப் பிரிண்ட்டில் கொடுத்துக்குங்க. பிடிஎஃப் பிரிண்ட்டில் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கிளாரிட்டி நம்மளுக்கு நல்லா வரும். ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் இது. டவுன்லோட் கொடுத்து இதை வந்து நம்ம ஷாப்பில் போயிட்டு பிரிண்ட் எடுத்துக்கலாம். எடிட்டிங் ஃபார் ஃப்ரேம் ஒர்க். இப்போ பார்க்க போகிறது ஃப்ரேம் ஒர்க்கு எடிட்டிங் போட போகிறோம். அதே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டம் சைஸ். இப்போ நான் ஒரு 6 இன்ச்சு ஃப்ரேமை வந்து இது பண்ண போகிறேன்னா அதுக்கு வந்து நான் பேக்ரவுண்டு வந்து ஒரு 8 இன்ச்சுக்கு எடுத்துக்கிறேன். 8x8 போட்டுக்கிறேன். கிரியேட் நியூ டிசைன் கொடுத்துக்கிறேன். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா எலமெண்ட்ஸ்னு இருக்கும். எலமெண்ட்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். எலமெண்ட்ஸ்க்கு போயிட்டு நான் இது ஆல்ரெடி நிறைய வந்து ரீசெண்ட்லி யூஸ்டுன்னு இருக்கும், அதை விட்டுடலாம். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். அதில் ஷேப்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஷேப்ஸில் வந்து நான் வந்து இப்போது ஜிக்ஸாக்டில் ஒரு 6 இன்ச்சில் ஜிக்ஸாக்டில் பண்ண போகிறேன்னா அந்த மாதிரி ஒரு மாடலை வந்து நான் எடுத்துப்பேன். ஜிக்ஸாக்டில் இருக்கிற மாதிரி எடுத்துப்பேன். இதில் ஜிக்ஸாக் எது இருக்கோ அதை சூஸ் பண்ணிப்பேன். சூஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே போங்க. இதில் வந்து பேக்ரவுண்டை வந்து ஒயிட் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்டைலில் போயிட்டு அந்த பார்டர் வெயிட்டை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? ஓகே. இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ 6 இன்ச்சுக்கு மாற்றணும். அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா பொசிஷன் இருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே போங்க. பொசிஷனில் போயிட்டு அட்வான்ஸ்டுன்னு இருக்கும். அதில் கிளிக் பண்ணி அதில் வந்து நம்ம எத்தனை இன்ச்சு ஃப்ரேம் இப்போ மேக் பண்ண போகிறோன்னா 6 இன்ச்சு ஃப்ரேமுக்கு தான் மேக் பண்ண போகிறோம். அதுக்கு 6 இன்ச்சுக்கு நம்ம மெஷர்மெண்ட்டை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு வெளியே வந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ 6 இன்ச்சுக்கு ரெடியாக இருக்குது. நம்ம வந்து பேக்ரவுண்ட் ஃப்ரேமை 8 இன்ச்சுக்கு சூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து நம்ம பண்ண போகிறது 6 இன்ச்சு தான். இதுக்குள்ளே வந்து நம்ம எலமெண்ட்ஸை கரெக்டாக இன்சர்ட் பண்ண போகிறோம். எந்தெந்த சைஸ்க்கு வேணுமோ அதை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ கலர் வந்து அவங்க என்ன கலர் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சும்மா நம்ம வந்து இதை டிசைன் தான் பண்ண போகிறோம். சும்மா இதை போட்டுக்கோங்க. வேணும்னா இந்த மாதிரி தான் பண்ண போகிறேன்றதை நீங்கள் அவங்களுக்கும் அனுப்பி விடலாம். இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா பண்ணி நம்மளுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதை நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ஃபோட்டோவை வந்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம்.
இப்போ ஒரு ஃபோட்டோ கேட்டு டெக்ஸ்ட்டு கேட்டு வந்து ஒரு ஃப்ரேம் கேட்குறாங்கன்னா அதுக்கேற்ற ஃப்ரேமுக்கு தான் நான் இப்போ எடிட்டிங் போட்டுட்ருக்கேன். இந்த இடத்துல ஃப்ரேமை வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். இதில் ஒரு ஃபோட்டோவை இன்சர்ட் பண்ணிக்கலாம் வேணும்னா. இப்போது டெக்ஸ்ட்டு நான் இதில் வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணலை. இப்போ டெக்ஸ்ட்டுக்கு வந்து மேலே வந்து ஒரு ஹாப்பி பர்த்டே ஏதாவது ஒன்று சம்திங் ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு ஒரு டெக்ஸ்ட்டு கேட்குறாங்க மேலே. அந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் இதில் எழுதிக்கிறேன். ஹாப்பி பர்த்டேவை வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். டூப்ளிகேட் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு நேமை வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஏன் இந்த மாதிரி தனித்தனியாக எடுக்கிறேன்னு வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி பர்த்டே வந்து எனக்கு கொஞ்சம் பெருசாக ஹைலைட்டடாக தெரியணும். இந்த நேம் வந்து கொஞ்சம் கம்மியாக சின்னதாக தெரிஞ்சாலே போதும், இந்த சைஸு ஃபாண்ட் சைஸு. ஸோ அப்படி இருக்கும்போது தனித்தனியாக எடுத்தால் அதை வந்து என்னால் கரெக்டாக ஹைலைட் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்திருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு எலமெண்ட்ஸ்குள்ளே போயிடலாம். எலமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கேலண்டர்னு சர்ச் பண்ணால் கேலண்டர்னு கிடைக்கும். கேலண்டர் சர்ச் பண்ணுங்கள். கேலண்டர்னு போட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். கேலண்டர் வந்துடும். அதில் வந்து கிராஃபிக்ஸ் பக்கத்தில் ஆல் இருக்கும், அது பக்கத்தில் கிராஃபிக்ஸ் இருக்கும். கிராஃபிக்ஸ்குள்ளே போயிட்டிங்கன்னா அதில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வந்து கேலண்டர்ஸ் கிடைக்கும். அந்த கேலண்டர்ஸில் நிறைய ப்ரோ வெர்ஷன்ஸ் இருக்கும். ப்ரோ வெர்ஷன் சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதில் கேன்வான்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் மார்க் அப்படியே இருக்கும். இது வந்து ஃப்ரேம்ஸ்க்கு யூஸ் பண்ணால் அந்தளவுக்கு இதுவாக இருக்காது. இது எனக்கு எதுவுமே பிடிக்கலன்ட்டு நான் ஷேப்ஸில் போயிட்டு அந்த ஸ்கொயர் ஷேப் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டைலில் போயிட்டு அந்த பார்டர் வெயிட்டை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விடுறேன். ஏன்னா வந்து ரெண்டுமே ஒரே கலரில் இருக்கிறதுனால தெரியாது எனக்கு. அதனால் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணால் ஒரு பார்டர் மாதிரி கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்டர் வெயிட்டை கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், வேறு ஒன்றும் பண்ணல. நெக்ஸ்ட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கர்வ் இருக்குது பார்த்திங்களா, அந்த கார்னர் ரவுண்டை வந்து ரவுண்ட் பண்ணி விடுறேன். கொஞ்சம் பர்ஃபெக்டான ஒரு கேலண்டர் நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். இதை விட நிறைய பண்ணலாம், நான் வந்து சிம்பிளாக சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து நம்மளே ஓனாக வந்து ஒரு கேலண்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு இதுவை சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. டெக்ஸ்ட்டில் போயிட்டு சண்டே, மண்டே இந்த மாதிரி வந்து அந்த ஷார்ட் ஃபார்மாக சண்டேக்கு எஸ்ஸு, மண்டேக்கு எம்மு இந்த மாதிரி வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே டைப் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ்க்குள்ளே கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி நம்ம வந்து அதை வந்து அதுக்குள்ளே அடக்கிடணும். மினிமைஸ் பண்ணி கரெக்டாக அதுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு வச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறம் ஆட் டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்பர் இப்போ மண்டேயில் வந்து 1ன்னு ஸ்டார்ட் ஆகுது டேட்டுனா அந்த 1 வந்து நம்ம இப்போ டைப் பண்ணுறோம். டைப் பண்ணி கரெக்டாக மண்டேக்கு நேராக அந்த 1 எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. நல்லா ஜூம் கொண்டும் போயிட்டு பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது கரெக்டாக அது வந்து மண்டே கீழே கரெக்டாக இருக்கான்றது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். நான் பண்ணுறேன் பாருங்கள், ஜூம் பண்ணி தான் பண்ணியிருப்பேன். ஏன்னா எனக்கே வந்து கரெக்டாக ஃபிட் ஆகாது. நல்லா ஜூம் பண்ணி உள்ளே வைக்கும்போது நல்லா கரெக்டாக ஃபிட் ஆகிடும். இது அப்படியே எல்லாத்தையும் நம்ம டூப்ளிகேட் எடுக்க போகிறோம். டூப்ளிகேட் எடுத்து 1 2 3ன்னு சொல்லிவிட்டு அந்த 31 இல்லை 30 அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக நம்பர்ஸை வந்து நம்ம அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ 1 இருக்கிற இடத்துல 2ன்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கலாம். இதே மாதிரி 3 4ன்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். இதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேலண்டர் க்ரியேட் பண்ணுறது. மேலே வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் பண்ணி ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த இயரோ அதை அப்படியே போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே தனித்தனியாக இருக்கும். இது குரூப்பிங் பண்ண போகிறோம். மோரில் போயிட்டு செலக்ட் மல்டிபிள்னு கொடுங்க. மல்டிபிள் கொடுத்துட்டு எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டுக்கப்புறம் மேலே குரூப் இருக்குங்களா, செலக்ட் மல்டிபிள் மேலே குரூப்னு இருக்குது பார்த்திங்களா, அது குரூப் கொடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாகவே குரூப் ஆகிடும். இதை வந்து நம்ம தனியாக எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே வேணாலும் நம்ம அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம், மினிமைஸ் பண்ணிக்கலாம், மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே குரூப் ஆகிட்ருக்கும். ஸோ அது வந்து நம்ம வந்து அது ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் ரைட். டெக்ஸ்ட்டில் போய்ட்டு மேஜிக் ரைட் பண்ணிக்கலாம். இது எதுக்கு யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பர்த்டே விஷஸ் ஏதாவது வந்து நீங்களே கோட்ஸ் போட்டுருங்க,
பர்த்டே விஷஸ் கோட்ஸ் ஏதாவது போட்டுருங்கன்னு சொல்லிட்டு கிளைண்ட்ஸ் கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். மேஜிக் ரைட்டில் போயிட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு பர்த்டே கோட்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு அது கேட்டால் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி எழுதி கொடுக்கும். அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் அதை காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து நான் கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ணி ஸோ அந்த ஃப்ரேம்குள்ளே கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா இதை கரெக்டாக ஃபிட் பண்ணி விடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோவுடைய சைஸ் எவ்வளோ இருக்குன்னு நான் செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து ஃபோட்டோ பேப்பரில் போய்ட்டு இந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஃபோட்டோவை வந்து எடுக்க முடியும். அதுக்காக இதெல்லாம் நான் செக் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபாண்ட் சைஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி என்னோடய இன்சர்ட் ஷீட் எதுவோ அதில் வந்து நான் இந்த ஃபாண்ட் சைஸ் எல்லாம் போட்டுப்பேன். இப்போ ஃபாண்ட் சைஸுக்கு அப்புறம் ஃபாண்ட்டு, இந்த ஃபாண்ட்டெல்லாம் இதுவாக இருக்குது பார்த்திங்களா, கீழே ஃபாண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஃபாண்ட் வெரைட்டிஸ் இருக்கும். அந்த ஃபாண்ட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் ஏற்கனவே அதுக்கே சொல்லியிருக்கேன் ஆல்ஃபபெட்டுக்கு ஃபாண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்றது. இது மாதிரி நம்ம ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ இதில் ரொம்பவே முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த இப்போ எல்லாமே பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, இது தனித்தனியாக எடுத்துகிட்டு போய் நம்ம பண்ணுறது தான். இப்போது இந்த ஃபோட்டோ பேப்பரில் ஃபோட்டோவை கரெக்டாக இந்த சைஸ்க்கு எடுக்கணும். அதே மாதிரி இந்த ஃபாண்ட்டு இருக்குது பார்த்திங்களா, இந்த ஃபாண்ட் எல்லாமே கரெக்டாக இந்த ஃபாண்ட்டுடைய சைஸில் தான் நம்மளோட அதாவது இந்த ஸ்டிக்கர் ஷீட்டோ அல்லது அந்த வினைல் ஸ்டிக்கரோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து ஃபோட்டோவே நான் ஆட் பண்ணி விட்டுடுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டவுன்லோடில் கொடுத்து பிஎன்ஜிலேயே கொடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இது பிடிஎஃப் பிரிண்ட்லாம் தேவைப்படாது. ஏன்னா நம்ம வந்து இது ஒரு கிளைண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஒரு மாடலாக அனுப்புவோம். இந்த மாதிரிலாம் செய்ய போகிறோன்றது ஒரு மாடலாக தான் அனுப்ப போகிறோம். இதை பிரிண்ட் எடுக்க போகிறதில்ல. பிரிண்ட் எடுக்கிறது தனித்தனியாக எடுப்போம். இதை ஃபாண்ட்டு தனியாக எடுப்போம், இந்த ஃபோட்டோ பேப்பர் தனியாக எடுப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே சில டேட்டா, அதாவது பர்த்டே ஃப்ரேமுக்கு சில இதுவெல்லாம் குழந்தைங்களுக்கான ஒரு பர்த்டே ஃப்ரேமாக மேக் பண்ணும்போது அதில் டேட் ஐக்கான் அண்டு டைமு இதெல்லாம் வந்து மென்ஷனாக வர மாதிரி நம்ம பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து நான் இப்போ சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். டேட் ஐக்கான் போட்டு எலமெண்ட்ஸில் போயிட்டு டேட் ஐக்கான் சொல்லிட்டு டேட் அண்ட் டைமு போடுறேன். இப்போது டேட் அண்ட் டைம் ஐக்கான் போட்டு சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணால் இந்த மாதிரி கிடைக்கும். இதுக்கு நேராக வந்து அந்த பாப்பா என்ன டேட்டில் பிறந்தது, என்ன டைமில் பிறந்ததுன்றது எல்லாத்தையும் இந்த டெக்ஸ்ட்டில் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து எழுதிக்கலாம். இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் பண்ணி சம் டேட் அண்ட் டைமை வந்து இதில் நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஒரு டேட் போட்டு டைமையும் செட் பண்ணிட்டேன். இந்த கேன்வாவில் பொறுத்த வரைக்கும் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும். நம்ம ஃப்ரீயாகவே நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்பவே இதில் வந்து பார்த்திங்கன்னா எடிட்டிங் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ரெசின் ஆர்ட் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் ரொம்பவே இந்த எடிட்டிங் ஆப் டூல்ஸ்லாம் ரொம்பவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இது ஃப்ரீயாகவே கிடைக்கும். ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் கேன்வா என்னை பொறுத்த வரைக்கும். இதில் வந்து இன்னொரு எலமெண்ட் சூஸ் பண்ணுறேன். அது பிளட் ஐக்கான். இந்த பிளட்டுக்கு பாப்பாவோடைய பிளட் குரூப் என்னன்றதை போடுறதுக்காக இதை வந்து நான் இப்போ சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு குழந்தையோடைய பர்த்டே ஃப்ரேமில் இதெல்லாம் வரும். இதெல்லாம் நம்ம பண்ணலாம். இல்லை கிளைண்ட்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஃப்ரேம்ஸ் அமுச்சு விட்டு இந்த மாதிரிலாம் பண்ண சொல்கிறாங்க. அப்படின்னும்போது இதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் சொல்லி தந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக. இன்சர்ட் ஷீட்ஸ், இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட் ஷீட்ஸ் பற்றி ஃபுல்லாமே டீட்டெயில்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ பேப்பர் அண்ட் ஃபோட்டோ ஸ்டிக்கர், டிரான்ஸ்பரண்ட் ஸ்டிக்கர் ஷீட், OHP ஷீட், வினைல் ஸ்டிக்கர்,
அண்ட் ஆல்டர்னேட்டிவ் டிப்ஸ் ஃபார் இன்சர்ட் ஷீட்ஸ். இதெல்லாம் வந்து இந்த டாபிக்ஸில் வந்துடும். ஃபோட்டோ பேப்பர் பற்றி சொல்லணுன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபோட்டோ பேப்பர் வந்து ஊறிடுது, அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா கலர் ஃபேர் ஆகிடுது. இந்த மாதிரி ஒரு ரீசன்ஸ்லாம் சொல்லி நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுன்றதை இதில் பார்க்கலாம். நம்ம சூஸ் பண்ணுற ஃபோட்டோ ஷீட் வந்து பார்த்திங்கன்னா ரெசின் ஆர்ட்டுக்கு 250 GSM இருக்கணும். அதாவது அது 250 GSM தாண்டி இருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டண்ட்டு, அது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் எடுத்து போயிட்டு அது ஸ்டிக் பண்ணிவிட்டு ரெசின் போர் பண்ணாலுமே அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கலர் ஷேடோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா அந்த போய்ட்டு அந்த பேப்பர் வந்து அது கூட ரெசின் கூட ஊறாது. இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணுற பேப்பரில் தான் இருக்குது. இந்த ஃபோட்டோ பேப்பர் ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த ஜிஎஸ்எம் சொல்கிறேன் பார்த்திங்களா, இந்த ஜிஎஸ்எம்னால் வேறு ஒன்றும் இல்லை, அந்த பேப்பருடைய அந்த திக்னஸ் தான் அந்த ஜிஎஸ்எம். அதோடைய திக்னஸ் தான் கொஞ்சம் அதிகம் நல்லா இருந்தது, அது வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ரெசினுக்கு அது போர் பண்ணும்போது ஊறாது, கலரும் ஃபேட் ஆகாது. இதை நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ரெசின் ஆர்ட்டில் இந்த ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும். சரி, இந்த ஃபோட்டோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ எங்கே வாங்குறதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட் நிறைய இடத்துல இருக்குது. அதுலேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசின் ஸ்டோர்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் ரொம்ப கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்லேயே வாங்கிக்கோங்க. இதோட லிங்க் நான் வச்சுருக்கிறதோடைய லிங்க்கை உங்களுக்கு தரேன், அதை நான் ஷேர் பண்ணுறேன் அப்புறமேட்டு. அதை வச்சு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்களே போய் சர்ச் பண்ணி எது நல்லா இருக்குன்றது வாங்கிக்கினாலும் உங்களுக்கு ஓகே, எனக்கு ஓகே தான். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது உங்கள் விருப்பம் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடியே சொல்லிட்டேன் எப்படி ஃபோட்டோ ஷீட்டை எடிட் பண்ணுறது, எந்த மாதிரி அதை அளவு எடுத்து எடிட் பண்ணுறது, மெஷர்மெண்ட் பண்ணின்றது எல்லாமே டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நான் எடிட்டிங் செக்ஷன்லேயே கொடுத்துட்டேன். அதே மாதிரி நீங்கள் பண்ணி அதை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஸ்டிக்கர் ஷீட் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோ பேப்பருக்கு ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பல்காக கீச்சன் ஆர்டர்ஸ் வரும்போது அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷீட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் டைப்புன்றதுனால கட் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம் அந்த ரெசினில். இந்த ஃபஸ்ட் லேயர் ரெசின் மேலே அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அதில் பேஸ்ட் பண்ணிடலாம். இது பார்க்கறதுக்கு நல்லாவே க்ளோஸியாகவே இருக்குங்க. இதை ஷீட்டை பார்த்தாலே தெரியும். இந்த ஷீட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நார்மலாக பிரிண்ட் ஷாப்பில் கொடுத்தாலே வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அதனால் இது வந்து நம்ம வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இது வந்து 20 ஷீட் சம்திங் வரும்னு நினைக்கிறேன். இதோடைய லிங்க்கையும் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. லிங்க்குன்னு போட்டு எல்லாத்தையும் நான் சேர்த்து வச்சு ஒரே இதுவில் கொடுத்துட்றேன் அட்டாச் பண்ணி. அதில் நீங்கள் பார்த்துக்குங்க இதோடைய ப்ரைஸ் எவ்வளோன்றது எல்லாத்தையும். இது பக்கத்தில் இருக்கிற ஷீட்டை பார்த்தாலே தெரியும். நிறைய லோகோஸ்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அந்த ஷீட்டை பார்த்தாலே தெரியும் அது எவ்வளோ க்ளோஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பல்காக கீ செயின் நம்ம பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம பீல் பண்ணோன்னா இந்த மாதிரி வந்துடும். இது ஸ்டிக்கர் டைப்பில் இருக்கும். இது அந்த பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த ஃபோட்டோ ஸ்டிக்கர் இதுக்கு யூஸ் ஆகும். டிரான்ஸ்பரண்ட் ஸ்டிக்கர் ஷீட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து இது எடுத்தீங்க, இது எப்படி எடுக்கிறதுன்ற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்துடலாம் வாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. இது வந்து டிரான்ஸ்பரண்ட் ஸ்டிக்கர் ஷீட். இது ஸ்டிக்கர் ஷீட்டுன்றதுனால ஸ்டிக் டைப்பில் தான் இருக்கும். இது ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு சைடு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கருடைய பேக் சைடு இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி தான் அந்த ஷீட் இருக்கும். இதில் நம்ம பிரிண்ட் எடுத்து அந்த ஃபஸ்ட் லேயர் ரெசின் இருக்குது பார்த்திங்களா, ட்ரையான ரெசின், அது மேலே வச்சு அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட் லேயரை போர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இதுவில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எடிட்டிங்லேயே சொல்லியிருக்கேன் எப்படி பண்ணுறதுன்றதெல்லாம். இதில் தான் அந்த நேம்ஸு எல்லாத்தையும் நம்ம வச்சு எடிட் பண்ணி அதை அப்படியே எடுத்து ஸ்டிக்கராக எடுத்துகிட்டு வந்து ஒட்டுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஷாப்பில் கொடுத்து எடுத்த ஒரு ஸ்டிக்கர் ஷீட். இது உங்களுக்கே பார்த்தா தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா OHP ஷீட்டு ஸ்டிக்கர் ஷீட்டுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ்னு சொல்லலாம். ஸ்டிக்கர் ஷீட்டை விட இது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஸ்டிக்கர் ஷீட்லேயாவது அந்த டிரான்ஸ்பரண்ட் ஸ்டிக்கர் ஷீட்லேயாவது கொஞ்சமாக வந்து தெரியும் பார்க்குறதுக்கு, இது நம்ம வந்து அதில் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு லைட்டாக தெரியும். லைட் கலர்ஸ்க்கு தெரியாது, ஆனால் டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது நல்லாவே தெரியும். ஆனால் OHP ஷீட் இருக்குது பார்த்திங்களா, நம்ம எது மேலே வச்சாலுமே சுத்தமாக தெரியாது, அது உள்ளே இருக்கிறதே தெரியவே தெரியாது, கண்ணாடி மாதிரி இருக்கும். ஸோ OHP ஷீட்டு தான் அந்த டிரான்ஸ்பரண்ட் ஸ்டிக்கர் ஷீட்டை விட பெஸ்ட்டு.
ஆனால் இல்லாத டைமுக்கு ஒரு ஒயிட் கலரில் சம்திங் அந்த லைட் கலர்ஸில் வரும்போது இந்த ஸ்டிக்கர் ஷீட்டையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ OHP ஷீட்டை பற்றி டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துக்கலாம் வாங்க. இந்த OHP ஷீட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இது எதில் பிரிண்ட் ஆகும்னு பார்த்திங்கன்னா, நான் கையில் வச்சுருக்க ஷீட் வந்து லேசர் பிரிண்டில் தான் வந்து பிரிண்ட் ஆகும். நம்ம நார்மலாக இங்க்ஜெட் பிரிண்டர் இருக்குது பார்த்திங்களா, வீட்டில் யூஸ் பண்ணுறது, அதுலேயுமே வந்து பிரிண்ட் ஆகிற ஷீட்ஸுமே இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது லேசர் பிரிண்டரில் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நான் வந்து பிரிண்ட் எடுத்துப்பேன். என்கிட்ட லேசர் பிரிண்டர் இருக்கான்னு கேட்டால் இல்லை, நான் ஷாப்பில் கொடுத்து இதில் பிரிண்ட் எடுத்துப்பேன். சம் ஷாப்ஸ்லாம் இருக்கும் லேசர் பிரிண்டரும். நம்ம சர்ச் பண்ணி இது லேசர் பிரிண்டரான்னு கேட்டு கொஞ்சம் பார்த்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எடுக்கும்போது நம்ம அந்த எடிட் பண்ணி இதில் எடுக்கும்போது பிரிண்ட் வந்து நம்மளுக்கு நல்லாவே இருக்கும், நம்ம ஸ்மூத் ஃபினிஷிங்காக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஷீட்ஸை உங்ககிட்ட காட்டுறேன். இதில் நான் எடிட் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். இதை நான் அப்படியே எடுத்து என்ன பண்ணுவேன்னா கட் பண்ணி என்னுடைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிப்பேன். வினைல் ஸ்டிக்கர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் குவாலிட்டியானது அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லியும் கூட. ஒரு 2 இன்ச்சஸே வந்து பார்த்திங்கன்னா 30 ருபீஸ் சம்திங் சார்ஜ் பண்ணுவாங்க. அது சார்ஜ் பண்ணி அதுவும் இல்லாமல் அதுக்கு டெலிவரி சார்ஜஸ் கொடுத்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அதனால தான் இது ரொம்ப காஸ்ட்லி. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வினைல் ஸ்டிக்கர், இது கோல்டில் வந்து இந்த சைடு இருக்குது பார்த்திங்களா ஆல்ஃபபெட்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம கீ செயின்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக நான் இதை வாங்கி வச்சுருக்கேன். இந்த சைடு இருக்குது பார்த்திங்களா ரைட் சைடு, அது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து அந்த வினைல் ஸ்டிக்கரை கட் பண்ணுற மிஷின். இந்த மாதிரி வந்து ஷீட் வந்து கோல்டு ஃபோயில் ஷீட் இருக்கும். அது வந்து நம்ம கொடுத்து அதை எடிட் பண்ணி அதில் வச்சோன்னா அது அழகாக நம்மளுக்கு வந்து அது கட் பண்ணி கொடுத்துரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வினைல் ஸ்டிக்கர். இது வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இல்லை, நானே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி தான் வாங்கிப்பேன். இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது, அது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஆல்டர்னேட்டிவ் டிப்ஸ் ஃபார் இன்சர்ட் ஷீட்ஸ். சம் ஆல்டர்னேட்டிவ் டிப்ஸ்லாம் நான் இப்போ சொல்கிறேன் உங்ககிட்ட. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ லேமினேஷன். ஒரு வேளை என்கிட்ட வந்து ஃபோட்டோ வந்து நான் சொன்ன மாதிரி 250 GSM அபோவ் அது வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக இல்லை, நார்மலாக தான் இருக்குன்னா அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து இந்த மெத்தடை கொஞ்சம் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் லேமினேஷனே கொடுத்து லேமினேஷன் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? கடையில் கொடுத்து லேமினேஷன் பண்ணி நார்மல் ஃபோட்டோ ஷீட்டையே லேமினேஷன் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அதுவும் பண்ண முடியாதுன்னா இந்த மாதிரி ஒரு மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். OHP ஷீட் இருக்குது பார்த்திங்களா, அந்த OHP ஷீட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நார்மலாக ஒரு ஃபோட்டோ இருக்குது, ஒரு ஃபோட்டோ பேப்பர் வந்து நல்லா ஊறிடும். ஆனால் வந்து அது ஃபோட்டோ பேப்பர், அதில் ஃபோட்டோ எடுக்க முடியும்னு வச்சுக்கங்களேன். அந்த ஃபோட்டோ இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு விநாயகரை. இது வந்து பார்த்திங்கன்னா ஊறக்கூடியது தான். ஸோ இந்த மாதிரி வச்சு இந்த OHP ஷீட் மேலே வச்சு அதை அப்படியே கட் பண்ணிக்க போகிறேன். இதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்கொயர் ஷேப்லேயே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம் அதை. ஸோ இந்த ஷீட் இப்போ தனியாக வச்சுட்டு இந்த ஷீட் மேலே நம்ம என்ன பண்ணலான்னா டேப் இருக்குது பார்த்திங்களா, செல்லோ டேப், இந்த டிரான்ஸ்பரண்ட் டேப்பு, இதை எடுத்து மேலே ஒட்டிடலாம். ஸோ உங்கள்கிட்ட ஃபோட்டோ ஷீட் இல்லைன்னா இந்த மாதிரி, அதாவது ஃபோட்டோ ஷீட் வந்து நல்லா குவாலிட்டியாக இல்லை, வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக இல்லைன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணிடலாம். இதை ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெசின் இதில் ஊறாது, கலரும் எந்த ஒரு ஃபேடும் ஆகாது. நான் டபுள் டேப்பாகவே போட்டுக்கிறேன் இதில். ஸோ இந்த ஷீட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி ரவுண்டாக இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த எட்ஜஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம்.
நம்ம வந்து ரொம்ப எட்ஜுக்கு போய் கட் பண்ணல, கொஞ்சம் கேப் விட்டே கட் பண்ணிக்கிட்டாலும் நல்லது தான். ஒரு 0.1 இன்ச் கிட்ட வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இந்த ஷீட் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. நார்மலான ஃபோட்டோ பேப்பர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெசின்கான ஃபோட்டோ ஷீட்டை வந்து ரெடி பண்ணிட்டோம், லேமினேட் பண்ணிட்டோம். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் ரைட்டிங். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி ஓஹெச்பி ஷீட்டை வச்சு நம்ம டெக்ஸ்ட் ரைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம A4 ஷீட்டில் நம்ம எடிட் பண்ணுறதுலாம் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணி எடுத்துக்கிட்டு அது அந்த ஷீட் மேலே, அந்த A4 ஷீட் மேலே அந்த ஓஹெச்பி ஷீட்டை வச்சு பென் இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்து பென்னு ரொம்ப முக்கியம். அந்த நிப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மெலிசாக இருக்கணும், அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ரைட்டிங்கு. என்கிட்ட இந்த மாதிரி 3 பென் இருக்குது, பிளாக்கு, சில்வர் அண்டு கோல்டுன்னு சொல்லிட்டு. சில்வரு இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் லைனுன்ற பென்னு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சில்வர் கலர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு, இதுவும் ஆர்ட் லைன் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சாஃப்ட் லைனர் 0.2 இது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர். ஸோ இது ஒன்று ஒன்றா நான் எழுதி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி வரும்ன்றதை. இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வரும்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எடுத்துன்னு போய்ட்டு ரெசின்லேயே எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் ஒழுங்காக வராது, வந்து கரெக்டான வந்து கிளைண்ட்டுக்கு வந்து நல்லா கொஞ்சம் நீட்டாக கேட்குறாங்கன்னு கேட்கும்போது உங்களுக்கு நல்லா வந்தால் நீங்கள் அதிலே ரைட் பண்ணலாம். இல்லை அப்படி வரலன்னா இந்த மாதிரி அந்த ஓஹெச்பி ஷீட்டில் எழுதி அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இதுவில் வச்சிடலாம் ரெசின் மேலே. ஸோ இதை பார்த்து நான் அப்படியே காப்பி பண்ண போகிறேன். பொறுமையாக தான் காப்பி பண்ணணும், பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கணும், நீட்டாக இருந்தால் தான் அந்த ஃபினிஷ்டு ப்ராடக்ட் நல்லாவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பொறுமையாக எழுதிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எழுதும்பொழுது நம்ம வந்து நீட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியும் கிளைண்ட்ஸ்க்கு. அதுக்காக தான் இந்த மாதிரி நான் சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் பென்னு. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கோங்க. நம்ம பொறுமையாக எழுதணுன்னா கரெக்டாக அதே மாதிரி வரும். நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஃபாண்ட் தோணுதோ அந்த ஃபாண்ட் ஸோ ஃபினிஷ் பண்ணியாச்சு சில்வர் கலரை. இதை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாக கிடச்சிரும்.
நம்மளுக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், நம்ம வந்து நல்லா பண்ணி கொடுத்தோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டு கலர்லேயும் எழுதிக்கோங்க, கோல்டு தேவைப்பட்டதுன்னா. இது மினிமலாக கீ செயின் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஃப்ரேம் வரைக்கும் போகிறீங்கன்னா அந்த டைமில் இது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா வந்து ஃப்ரேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் அதிகம், அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அவங்க கிளைண்ட்ஸ்க்கு செஞ்சு கொடுக்கணும். அதனால் வந்து அதெல்லாம் வந்து வினைல் ஸ்டிக்கரே நம்ம சூஸ் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா நம்ம அதுக்கான காசும் வாங்க போகிறோம், அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல குவாலிட்டியாகவே செஞ்சு கொடுக்கணும். கீ செயின்னா பட்ஜெட் கொஞ்சம் கம்மி, ஒரு 70 ருபீஸ்னால் இது ஓகே. இந்த பெண்ணில் எழுதி கொடுத்தோன்னா 70 ருபீஸ் பட்ஜெட் வந்து ஓகே, பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அதுவே வந்து இதுலேயே வந்து இல்லை ஷீட் தான் வேணும்னு கேட்டாங்கன்னா நம்ம 100 ருபீஸ் கிட்ட வச்சு தான் ஆகணும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், நம்ம பண்ணுறதுல இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் டைரி மேலே வச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்றத. ஸோ ஒவ்வொரு ஃபாண்ட்டுமே பாருங்கள், அந்த ஃபாண்ட்டு நான் ஒரே ஃபாண்ட்டை தான் 3த்துலேயுமே எழுதி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ், வெல் வென்டிலேட்டட் ஏரியா அண்ட் ரெஸ்பிரேட்டரி மாஸ்க் அண்ட் நைட்ரில் க்ளவுஸ். இந்த 3மே வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி ப்ரிகாஷனுக்கு ரொம்ப முக்கியம். சேஃப்டி ப்ரிகாஷன் ரெசினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். வெல் வென்டிலேட்டட் ஏரியா, வெல் வென்டிலேட்டட் ஏரியானா ஒரு காற்றோட்டமான பகுதியாக இருக்கணும். ஜன்னல்லாம் நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸ் வந்து ரொம்பவே காற்றோட்டமாக வச்சுக்கோங்க. ஜன்னல்லாம் நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரெசின்றது ஒரு கெமிக்கல், அந்த ஸ்மெல்லிங் அதிகமாக தரும் ரெசின். ஸோ வந்து அது தரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா காற்றோட்டமான பகுதியாக இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம அதிகமாக நம்ம அது வந்து சுவாசிக்கிற மாதிரி இருக்கும். சுவாசிக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா லங்ஸ் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், இது வந்து ரொம்ப பயப்படலாம் வேணாம், இந்த மாதிரி இருக்கிறது நல்லது தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபேன்லாம் நல்லா போட்டு வச்சுட்டு ஒர்க் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சொல்கிறது. ரெஸ்பிரேட்டரி மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ரெசின் ஆர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டியது. இல்லை நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னால் இந்த மாதிரி மாஸ்க் இருக்குது பார்த்திங்களா, சாதாரணமான மாஸ்க்கை எடுத்து அது ஒரு 3 லேயராக பண்ணி அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஓரளவுக்கு இன்கம் பார்த்ததுக்கப்புறம் உடனே நீங்கள் வாங்க வேண்டியது இந்த ரெஸ்பிரேட்டரி மாஸ்க்காக தான் இருக்கணும். ஏன்னா ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம், அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாமே. இது வந்து நான் பயமுறுத்துறதுக்காகலாம் சொல்லலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ் யாராவது இருந்தீங்கன்னா, இல்லை இதுக்கு முன்னாடி ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் யாருக்காவது இருந்ததுன்னா அது இதை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா பண்ண வேணாம். ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கும்போது இது பண்ணிங்கன்னா ஏதாவது பிரச்சனை வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். எவ்வளவோ பண்ணுறதுக்கு நிறைய ஆர்ட் இருக்குது, அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெஸ்பிரேட்டரி மாஸ்க்கை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நைட்ரில் க்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெசின் நம்ம கையில் எதுவும் படக்கூடாதுன்றதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறது. இந்த நைட்ரில் க்ளவுஸ் தான் யூஸ் பண்ணணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து எந்த ஒரு அலர்ஜிஸும் பண்ணாமல் இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து ரெசின் மேலே பட்டால் கூட நீங்கள் வந்து உடனே போய்ட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரெசின் ரொம்ப நேரம் அப்படியே கையில் பட்டுகிட்டே இருந்ததுன்னா அது அலர்ஜி மாதிரி வந்து அந்த இடத்துல அரிப்பெடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் க்ளவுஸ் யூஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இல்லை தலை முடிக்கும் அந்த கவர் இருக்குது பார்த்திங்களா, அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆப்ரன் கவர்ஸில் வரும் பார்த்திங்களா, அதையும் யூஸ் பண்ணி பண்ணுங்கள், ரொம்பவே நல்லது. இது வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல்ன்றதுனால தான் இவ்வளோ சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் நான் சொல்லிகிட்ருக்கேன். என்னடா பயமுறுத்துறான்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா வந்து நான் சொல்ல வேண்டியது என் கடமை, ஏன்னா நான் சொல்லித்தரேன். அதனால் வந்து இதை பற்றியும் தெரிஞ்சுக்கோங்கன்றதுக்காக தான் சொல்கிறேன். ஆனால் வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக ஒன்றும் ஆகாது.